காலையில் ஏஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்புற வேலை தாங்க போயிட்டு இருந்துச்சு. மங்களகரமாக ஒரு பூஜையை போட்டுட்டு வீட்டில் கருப்பு உளுந்தும் ராகி மாவும் இருந்துச்சு. அது போட்டு வெள்ளம்லாம் தட்டி போட்டு நல்லா ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிருந்தேன். பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. பூ ஒருத்தருக்கு வச்சு விடுன்னா ஒருத்தருக்கு வச்சு விட வேணாண்ணா. ஏன்னா ஒருத்தி ஸ்கூலில் அலௌடு, இன்னொருத்தி ஸ்கூலில் அலௌடு இல்லையாமோ. ஆக மொத்தத்தில் பார்த்தா 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. சரி, ஓகே, கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு குடிங்கம்மான்னு சொன்னால் எனக்கே ஊட்டி விட்டுட்டு இருந்தாளுங்க. அப்பப்போ அண்ணியன், அம்பி, சந்திரமுகின்னு கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு எடுத்து நானே கொஞ்சமாக கொஞ்சி கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஊட்டி விட்டுட்டேங்க. அது என்னன்னு தெரியலங்க, இந்த கஞ்சி மட்டும் காய்ச்சினா மட்டும் நானும் இது ப்ரௌனி, மில்க் ஷேக்கு, சாக்லேட்டு அது இதுன்னு எப்படி இல்லாமல் சொல்லி கொடுத்து பார்க்குறேன். ஒன்றுமே எடுபடலை. அதுக்கப்புறம் கொஞ்சிற வாய்க்கு கொஞ்சி, கெஞ்சிற வாய்க்கு கெஞ்சி, மிஞ்சிற வாய்க்கு மிஞ்சி எப்படியோ ஒரு வழியாக ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு, அப்புறமா பாசிப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு கூட்டும் வச்சுருந்தேன். சாதத்துக்கு போட்டு பிணைச்சிட்டு புடலங்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இட்லி கடையில் போய் இட்லி வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.